9 பிளான்ட் ஈக்காலஜி, அதில் ஈகோசிஸ்டம் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஈகோசிஸ்டம்னா என்ன மீனிங் வந்து பார்த்திங்கன்னா சூழல் மண்டலம். சூழல் மண்டலம்னா என்ன அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹாவ் யூ சீன் லேக்ஸ்? லேக்ஸ்னால் ஏரி, பாண்டுனா குளம், பூல்ஸ்னால் குட்டை. இன் யுவர் சரௌண்டிங்ஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏரி குளம் குட்டைகளை பார்த்துருக்கீங்களா? தே ஆர் ஆல் கால்ட் வாட்டர் பாடிஸ். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் பாடிஸ்னால் நீர்நிலைகள். வித் மெனி காம்போனன்ட்ஸ் இன் தம், அதில் வந்து நிறைய உயிரினங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? வித் மெனி காம்போனன்ட்ஸ் இன் தம். கேன் யூ லிஸ்ட் அவுட் த திங்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் த வாட்டர் பாடிஸ்? அந்த வாட்டர் பாடிஸில் அந்த நீர்நிலைகளை என்னென்ன இருக்குன்னு உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுனாலே உங்களுக்கு தெரியும். மட்டுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேருன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரியன்ஸ்னால் ஊட்டப்பொருட்கள் அதில் இருக்குது. க்ளே களிமண் இருக்குது. டிசால்வ்டு கேஸஸ் கரைந்த நிலையில் வாயுக்கள் அதில் காணப்படும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் ரெஸ்பிரேட் பண்ணும். ஓகேங்களா? தண்ணியிலையும் கரைந்த நிலையில் உங்களுக்கு ஆக்சிஜன்ஸ்லாம் இருக்குது. டிசால்வ்டு கேஸஸில் அது முக்கியமானது. பிளாங்க்டான்ஸ், அந்த தண்ணியில் என்ன இருக்கும்? மிதவை உயிரிகள் காணப்படும். ஓகேங்களா? இது மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள் அதில் தண்ணியில் இருக்கும். ஓகேங்களா? பிளான்ட்ஸ் லைக் என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்கும்? ஆல்கே இருக்கும், ஹைட்ரில்லா அது காணப்படும். நெக்ஸ்ட்டு நிலம்பு அப்படிங்கிற ஒரு தாவரம் காணப்படும். அடுத்தது நிம்ஃபியானா அதுக்கு அந்த தாவரம் காணப்படும். அனிமல்ஸ் லைக் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்னேக். ஓகேங்களா? ஸ்மால் ஃபிஷஸ், அப்புறம் லார்ஜ் ஃபிஷஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ராக் தவளைகள், டாட்டாய்ஸ், அப்புறம் அது கிரேன், கொக்கு, மடையான், இதுவே நிறைய இருக்கும். நமக்கு வந்து பார்த்தா த காம்பனண்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் விச் கன்ஸ்டிட்யூட் த ஈகோசிஸ்டம். அப்போ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஈகோசிஸ்டம். ஒரு சிங்கிள் ஆர்கானிசத்தை நம்ம சொல்லலை. அப்போ ஒரு பாண்டி ஈகோசிஸ்டம்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்தர் வி ஆல் நோ என்னது தட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ராமினன்ட் லிவிங் காம்பனன்ட் இன் த என்விரான்மெண்ட். ப்ராமினன்ட் அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடியது. எங்கே இருக்குது? நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய தெளிவாக தெரியக்கூடிய தாவரங்கள் அண்ட் விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தி இன்டராக்ட் வித் என்னது ஸ்பேஸ் காம்பனன்ட். ஒன்றோட ஒன்று இன்டராக்ட் ஒருங்கிணைந்து செயல்படுது. எதுக்காக? ஸ்பேஸ் காம்பனன்ட் சச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர், வாட்டர், சாயில், சன்லைட், நிறைய நம்ம சொல்லலாம். ஹியூமிடிட்டி, இது எல்லாமே ஈரப்பதம் அந்த எல்லாமே தண்ணியிலே இருக்கும். அது எல்லாமே மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஏர், வாட்டர், சாயில் அண்ட் சன்லைட். இதுக்காக ஒவ்வொரு ஆர்கானிசம் எஸ்பெஷலி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் என்ன செய்யுது? இன்டராக்டிவ் வித் ஈச் அதர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ ஸ்டடிட் இன் த கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஒன் ஆஃப் த லைஃப் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம படிச்சிருக்கோம், தமிழில் ஒளிச்சேர்க்கை. ஓகேங்களா? விச் யூட்டிலைஸ் அது என்ன செய்யுது? அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் மெயினாக பிளான்ட்ஸ் எதை பயன்படுத்துது அப்படின்னா சூரிய ஒளியை பயன்படுத்துது, வாட்டரை பயன்படுத்துது, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது. ஓகேங்களா? ஸோ நியூட்ரியன்ட் ஃப்ரம் த சாயில், மண்ணிலிருந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை உறிஞ்சிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிலீஸ் ஆக்சிஜன் டு த அட்மாஸ்பியர், நமக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த பிளான்ட் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரம் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் என்னது ஸ்பேஸ் காம்பனண்ட். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபயோட்டிக் காம்பனண்ட். ஓகேங்களா? வாட்டர் வந்து ஒரு ஏபயோட்டிக் காம்பனண்ட். பட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோட்டிக் காம்பனண்ட், உயிர் பொருள். ஏபயோட்டிக்னா உயிரற்ற பொருள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது? எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பரிமாற்றம் நடைபெறுகிறது. எங்கேருந்து? ஏபயோட்டிக் டு த பயோட்டிக் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஃப்ரம் த சாயில் டு த பிளான்ட். அப்போ தான் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் என்னது மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் லிவிங் அன்னொன்று அண்ட் ஸ்பேஸ் காம்பனண்ட் இடையில. லைக்வைஸ் யூ கேன் ஸ்டடி ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இந்த சாப்டர். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், ஒரு ஈகோசிஸ்டம் சூழல் மட்டத்தினுடைய அமைப்பை பற்றி படிக்க போகிறோம். அதோடைய பணிகள், ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். அதோடைய வகைகள், சூழல் மண்டலத்தினுடைய வகைகள் பற்றி இந்த சாப்டர் நம்ம படிக்கலாம். அடுத்து 3 மார்க் நோட் பண்ணிங்க. த டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் ப்ரப்போஸ்டு பை, இது 1 மார்க்கு, ஏஜி டான்ஸ்லி. இந்த இயர் ஆஃப் 1935 ஈகோசிஸ்டம் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது
பயன்படுத்தினது இல்லை, வெளிக்கொண்டது யார் அப்படின்னா ஏஜி டான்ஸ்லே, who defined it as the system resulting from the interaction of all living and another non-living factor of the environment. தான் முக்கியமானது. இந்த வார்த்தை அப்படியே இருக்கணும். டிவைன் ஈகோசிஸ்டம் அக்கார்டிங் டு த ஏஜி டான்ஸ்லே அப்படின்னா அவர் சொன்ன அந்த டாட் லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. த சிஸ்டம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்டராக்ஷன், ஒருங்கிணைந்து செயல்படுது. எது எது? லிவிங்கும் நான் லிவிங்கும், உயிர் பொருட்களும் உயிரற்ற பொருட்களும். அது தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ், இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வேறவர்ஸ் ஓடம், இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் ஓடம்னு, அவர் வந்து 1962 அவர் ஒரு ப்ரொபோஷன் கொடுத்துருக்காரு. டிஃபைன்ட் ஈகோசிஸ்டம் அஸ் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஈகாலஜி. ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா அமைப்பு, ஃபங்க்ஷனல் அப்படின்னா பணி, செயல் ரீதியாகவும் பணி ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது? சூழ்நிலை இயல் அல்ல சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? ஓடம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. டிஃபைன் ஈகாலஜினா எனி ஒன் டெஃபினேஷன் கொடுத்தா போதும், பட் நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்னது தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு parallel terms of ecosystem coined by the various ecologists. ஓகேங்களா? நிறைய சூழ்நிலையியல் வல்லுநர்களால் தான் ஈகாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். parallel term, இதுக்கு இணையான வார்த்தைகளை நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகாலஜிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோகோயினோசிஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா கார்ல் மோபியஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மைக்ரோகோசம் அப்படி சொன்னது யார் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஈகாலஜிக்கான இணையான வார்த்தைகள் தான். SA ஃபோர்பிஸ். ஜியோபயோகோயினோசிஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா BV டக்கிச்சாவ், CF என்னது மோரோசோவ், அவங்க தான் சொன்னது. அதாவது ஈகாலஜிக்கு இணையான வார்த்தைகள். அடுத்தது ஹோலோசோயின் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிச்சஸ். ஓகேங்களா? ஃப்ரைட்ரிச்சஸ். நெக்ஸ்ட்டு பயோசிஸ்டம் அந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா யானிமன் அப்படிங்கிறவர் தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? பயோசிஸ்டம் யானிமன். அடுத்தது பயோனட் பாடி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வெர்னாட்ஸ்கி. ஸோ இதெல்லாம் ஈகாலஜிக்கலுக்கு இணையான ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அபவுட் த ஈகோசிஸ்டம். இது சம்மந்தமாக நம்ம ஈகோசிஸ்டம் சம்மந்தமாக இன்ட்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் நம்ம போயிடலாம். ஓகே, அதை பற்றி தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சு அது ஒரு 2 lines தான். அது ஆக்சுவலி நமக்கு அது டெலிட்டட் போர்ஷன் இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் தமிழ் எழுதிங்க. சூழல் மண்டலத்தின் செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்க்ளூடு கிரியேஷன் ஆஃப் என்னது? எனர்ஜி கிரியேஷன்ஸ். அதாவது உங்களுக்கு என்னத்தை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜியை உருவாக்குது, ஆற்றலை உருவாக்குது. எது? அந்த ஈகோசிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த கீழே உள்ள பாயிண்ட் புரியும். ஷேரிங் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலை என்ன செய்யுது? பகிர்ந்து கொள்ளுது. சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா நிறைய நம்ம கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் என்ன செய்யுது? சாயிலேருந்து பிளான்ட்டுக்கு போகுது, பிளான்ட்லேருந்து அனிமல்ஸுக்கு போகுது, மறுபடியும் அனிமல்ஸ் இறக்கும் பொழுது சாயிலுக்கு போகுது. ஸோ எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் மெட்டீரியல், அதை தான் நம்ம சைக்கிளிங் நம்ம சொல்கிறோம். சுழற்சி பிட்வீன் எது? லிவிங் அண்ட் என்ன? அது நான் லிவிங் காம்பனண்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். உயிர் பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் என்னென்ன மெட்டீரியல்லாம் எக்ஸ்சேஞ்சிங் ஆகுது, அதை நம்ம சைக்கிளிங் சொல்கிறோம். அது போகிறதுக்கு முக்கியமாக யார் இருக்கா? ஈகோசிஸ்டம் ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக இருக்குது. பிஃபோர் ஸ்டடிங் த ப்ரொடக்டிவிட்டி இன் எனி ஈகோசிஸ்டம், அதாவது உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி. எந்த ஒரு ஈகோசிஸ்டத்தில் உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எசென்ஷியல் ரோல் ஆஃப் த சன்லைட். சூரியன் ஒளிகளுடைய முக்கியமான வேலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? யூஸ்டு பை த ப்ரொடியூசர். இங்கே ப்ரொடியூசர் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ஸ். இதுதான் முக்கியம். அதாவது இந்த பிளான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் காம்பனண்ட். சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சம் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில், அதை மூலதனமாக வச்சுக்கிட்டு அது என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது.
அந்த ஃபுட்டு என்ன செய்யுது, அதுகிட்டே இருக்கா அப்படின்னா கிடையாது. அதை வந்து அனிமல்ஸ் வந்து அதை ஆக்குபை பண்ணுது. ப்ரைமரி கன்சியூமர் நம்ம சொல்லுவோம், ஹெர்பிவோரஸ், பிளான்ட்ஸை சாப்பிட்றது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல் அவங்க the quality of the sunlight is directly proportional to the production of the energy by the plants. இது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி தரம், சன்லைட்டுடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிளான்ட்டுக்கு. இப்போ ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி அப்படியே எப்படி இருக்கு, இப்போ நம்ம பார்த்துருப்போம் வந்து ரொம்ப சன்லைட் இருந்திருக்காது, க்ளவுடியாகவே இருந்திருக்கும். அது அந்த சன்லைட்டு ஒரு பிளான்ட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்குமா? இதை நம்ம படிக்க போகிறோம் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக. இல்லை ஓவர் சன்லைட் இருக்குது, அந்த பிளான்ட்டு அந்த சன்லைட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமா? அப்போ த குவாலிட்டி ஆஃப் த சன்லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த எனர்ஜி பை த பிளான்ட். அப்போ அதுக்கு சரியான அளவில் உங்களுக்கு சன்லைட் கிடைச்சா மட்டும்தான் அந்த தாவரத்தால் உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? எனர்ஜியை, ஃபுட்டு ஃபார்ம் தான் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். அந்த ஃபுட்டை தான் நம்ம எனர்ஜி சொல்கிறோம். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதுலேருந்து தான் எனர்ஜி மற்ற அனிமல்ஸை அப்டைன் பண்ண முடியும். அப்போ ஒரு பிளான்ட்டு நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் என்ன தேவை? சன்லைட் தேவை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு இந்த இயற்கான என்னது பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. 7.2.1ல் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், அதை ஷார்ட் ஃபார்மில் என்ன செய்வோம் அப்படின்னா PAR நம்ம சொல்லுவோம். தமிழ் எழுதிங்க, ஒளிச்சேர்க்கை சார் செயலாக்க கதிர்வீச்சு அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the amount of light available for photosynthesis of the plant is called photosynthetically active radiation. The amount of another light தான் முக்கியமானது, available for the photosynthesis. ஒரு தாவரத்துக்கு ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு தேவையான அளவு வெளிச்சம் சன்லைட் கிடைக்கிறது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? PAR நம்ம சொல்கிறோம். which is form, இதோடைய ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 400 to 700 நேனோமீட்டர் இன் வேவ்லென்த். அலைநீளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷனில் இருக்கணும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் லைட்னுடைய வேவ்லென்த்து. அந்த வேவ்லென்த்து எதுலேருந்து எது வரைக்கும் இருந்ததுன்னா அதை பிளான்ட்டை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா 400 to 700 ரேஞ்சில் இருக்கும். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் க்ரோத். அப்போ ஒரு அந்த டைமில் தான் ஒரு பிளான்ட் என்ன செய்ய முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணினா தான் அந்த பிளான்ட்டு வந்து க்ரோ ஆகும், நல்லா வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ PAR இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். அதுதான் இப்போ நான் சொன்னேன். அந்த ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் எப்போதுமே 400 to 700 நேனோமீட்டரில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இட் இஸ் வேரியேஷன் அக்கார்டிங் டு த சீசன், அக்கார்டிங் டு த டைம். இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் இருக்குமா, 24 ஹவர்ஸ்லேயும் சன்லைட் இருந்துகிட்டேவா இருக்குது? இன்னும் மார்னிங் ஆரம்பித்து அதோடைய நேனோமீட்டர் வந்து கம்மினா 100 ஆரம்பிக்கும், அடுத்தது 150, 200, 250, 300, 350, 11, 12 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 700 நேனோமீட்டரில் மெயின்டைன் ஆகும் அப் டு 3 o'clock வரைக்கும். ஓகேங்களா? அதே சம்மராக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 o'clock வரைக்கும் அந்த நேனோமீட்டர் இருக்கும். அந்த டைமில் தான் அந்த பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதான் அங்கே கொடுக்குறாங்க. PAR இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். மேகங்கள் மறைப்பதனால் சூரிய ஒளியினுடைய அலைநீளம் குறையலாம், நேனோமீட்டர். அப்புறம் ட்ரீ ஷேடு, சில பிளான்ட் வந்து பார்த்தா ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் பெரிய அளவில் வளர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 அடி 50 அடி ஹைட்டில் இருக்கும் பொழுது கீழே உள்ள பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தா சன்லைட் கிடைக்காது. ஏன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து நிழல் பாங்கை ஏற்படுத்திடும், ட்ரீ ஷேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏர், நல்லா கூலிங்கான ஏர் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், மாய்ஸ்ட் ஏர், சன்லைட்டுடைய பொட்டன்ஷியல் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்காது. இன்னொன்று டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், தூசாக இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசு துகள்கள் அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா படியும் பொழுது ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் ஆகாது. இது ஒரு ரீசன். சீசனல், காலநிலை அல்லது பருவநிலை நம்ம சொல்லுவோம் சீசன். ஓகேங்களா? கோடைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம், இந்த காலம் 4 காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த சீசனுக்கும் மாறுபடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் லாட்டிடியூடு. வாட் டு யூ மீன் லாட்டிடியூட்? அதாவது அகலம், விரிவகலம்னு நம்ம சொல்லுவோம். லாட்டிடியூடு எந்த அளவு, அதாவது சன்லைட்லேருந்து எந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ரீஜன்லேருந்து போல்ஸ் ரீஜன் அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துங்க, அது லாட்டிடியூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லெங்த் ஆஃப் த டே லைட் அவைலபிலிட்டி. இப்போ நமக்கு டே லைட் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 6:30 அது ஆரம்பிக்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஒரு 6 o'clock வரைக்கும். ஓகேங்களா? 6:30 to 5:30 வரைக்கும், 6 o'clock வரைக்கும் வச்சிங்களேன் நார்மல் டைமில்.
இதே ரெய்னிங் சீசனாக இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 o'clock தான் சன்லைட்டு லைட்டாக தெரியும், அப்புறம் அது போயிடும். ஸோ நம்ம டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த நேனோமீட்டர் எப்போ தெரியுது, 400 to 700 நேனோமீட்டர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அப்போ லென்த் ஆஃப் த சன்லைட் ஆல்சோ என்னது அஃபெக்ட் த PAR. ஸோ ஜெனரலி பிளான்ஸ் அப்சார்ப் மோர் ப்ளூ, இது ஒன் மார்க்கு. பொதுவாக தாவரங்கள் வந்து எந்த லைட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா ப்ளூ அண்ட் என்னது ரெட் லைட் ஃபார் த எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ எந்த கலர் லைட்டு வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா ப்ளூ அண்டு ரெட் லைட். அப்போ தான் அது ஃபோட்டோசிந்தட்டிக்கலி நல்ல எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆஃப் த டோட்டல் சன்லைட் 34% that reaches the atmosphere is reflected back into the atmosphere. அதாவது ஆஃப் த டோட்டல் சன்லைட், மொத்த சூரிய ஒளியில் 34% எங்கே அடையுது, வளிமண்டலத்தை அடையுது. ரீச்சஸ் த அட்மாஸ்பியர். ஓகேங்களா? இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் இன்டு த அட்மாஸ்பியர். மறுபடியும் அது என்ன செய்யுது, அட்மாஸ்பியருக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட், பிரதிபலிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்த சன்லைட்டு வருது அட்மாஸ்பியருக்கு, பூமிக்கு வந்தோடனே அது 34% வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அட்மாஸ்பியருக்கே போயிடுது. மோரோவர் 10% இஸ் ஹெல்டு பை த ஓசோன். அதில் 10% யார் எடுத்துக்கிறா, ஓசோன் அப்சர்வ் பண்ணிக்குது, வாட்டர் வேப்பர் அப்சர்வ் பண்ணிக்குது, நீர் ஆவிகள். அண்ட் என்னது அட்மாஸ்பியரிக் கேஸஸ், அட்மாஸ்பியருக்கு இருக்கக்கூடிய மற்ற கெமிக்கல் கேஸஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. அண்ட் ரிமைனிங் 56% ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ சன்லைட்டு மேலேருந்து, அதாவது சூரிய ஒளியிலேருந்து வரும்பொழுது அட்மாஸ்பியரில் உங்களுக்கு 34% காலி ஆகிடுது. அது எது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ரிமைனிங் 10% ஓசோன் மற்ற அட்மாஸ்பியரிக் காம்பவுண்ட்லாம் என்ன செய்யப்படுது, உங்களுக்கு அப்சர்வ் ஆகுது. ரிமைனிங் 56% தான் உங்களுக்கு எங்கே வருது, பூமியே வந்து அடையுது, ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். மீதி எல்லாமே சன்லைட்லேருந்து வர்றது எல்லாமே என்ன ஆகிடுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கேஸஸால் என்ன செய்யப்படுது, அப்சர்வ் பண்ணப்படுது. அவுட் ஆஃப் தீஸ் 56, only 2 to 10% of the solar energy is used by the green plant for the photosynthesis. நோட் பண்ணிங்க, முக்கியமானது. உங்களுக்கு 56% சன்லைட்டு எர்த்தினுடைய சர்ஃபேஸுக்கு வந்தாலும் பிளான்ட் எத்தனை பர்சன்டேஜ் தான் அது யூஸ் பண்ணுது, 2லேருந்து 10% தான். 2 to 10% ஃபார் த சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை த க்ரீன் பிளான்ட்ஸ். எதுக்காக, ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்காக. while the remaining portion is என்னது dissipated as heat. ரிமைனிங் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டாக உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடுது, பிரிஞ்சிடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம 1 மார்க் பார்க்கும்பொழுது 34% வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு வருது, அது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போயிடுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அதில் 10% அதில் கிடையாது, சன்லைட்டில் இருக்கக்கூடிய அதில் 10% ஓசோன் மற்ற வாட்டர் வேப்பர்லாம் அப்சர்வ் ஆகிடுது. எது எப்படியே ஃபில்டர் ஆகி 56% தான் உங்களுக்கு சன்லைட்டு பூமியை வந்து அடையுது எர்த்தினுடைய சர்ஃபேஸில். அந்த 56 வந்தாலும் 2 to 10% தான் க்ரீன் பிளான்ட்ஸு யூஸ் பண்ணுது. எதுக்காக, ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 46% எப்படி உங்களுக்கு இதாகிடுது, டெசிபேட்டட் அஸ் ஹீட். டெசிபேட்டட் அப்படின்னா வெப்பமாக என்ன செய்யப்படுது, சிதறடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். PAR is generally expressed in millimoles or millimoles per square meter per second by using silicon photovoltaic detector which detect only 400 to 700 nanometer wavelength of the light. அதாவது இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வந்து பாருங்கள், இதை ஜெனரலி எக்ஸ்பிரஸ், அதை நம்ம எப்படி சொல்லுவோம், PAR வந்து பார்த்தோன்னா மில்லிமோல்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட். எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 1 மார்க்கு. சிலிக்கான் ஃபோட்டோவோல்டிக் டிடெக்டார், சிலிக்கானால் ஆன ஏன்னா அது வோல்டேஜை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எவ்வளோ தான் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி 400 to 700 நேனோமீட்டர் வேவ்லென்த்தை தான் அதால் மெஷர் பண்ண முடியும். எதால், சிலிக்கான் வோல்டிக் டிடெக்டார்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று அதோட யூனிட் என்னென்னு கேட்பாங்க. இது PAR ஜெனரலி எப்படி மெஷர் பண்ணுறாங்க, மில்லிமோல்ஸ் per ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டில் ஒரு ஸ்கொயர் மில்லிமீட்டரில் எவ்வளோ வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து அப்டேன் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, PAR வேல்யூ ரேஞ்ச் ஃப்ரம், இதை நோட் பண்ணிங்க, 0 to 3000 மில்லிமோல் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அந்த சிலிக்கான் வோல்டிக் டிடெக்டார் மூலம் நம்ம எவ்வளோ டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 400 to 700 தான். பட் இந்த நேனோமீட்டர் தான் ஒரு பிளான்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்.
பட் பிஏஆர் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 3000 millimole square meter per second. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ அட் நைட் பிஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் நைட் டைமில் உங்களுக்கு சன் இருக்காது. ஸோ அதனால் 0 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டியூரிங் மிட் இன் த சம்மர், அதாவது ஒரு உச்சி வெயின்னு சொல்லுவாங்க, ஒரு 12-1 மணிக்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏஆர் ஆஃப்டர் ரீச்சர்ஸ் எவ்வளோ போகுது 2000 to 3000 millimoles per square meter per second அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவை 400 to 700 நேனோமீட்டர் போதுமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டியூனோட டைப்ஸ் ஆஃப் கார்பன், அதாவது என்னென்ன கார்பன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், க்ரீன் கார்பன். க்ரீன் கார்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது பசுமை கார்பன்கள். த கார்பன் ஸ்டோர்ட் இன் த பயோஸ்பியர் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் அதோட உடற்பகுதிகளில் சேர்க்கக்கூடிய கார்பன் தான் நம்ம க்ரீன் கார்பன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கிரே கார்பன். கிரே கார்பன்னா சாம்பல் கார்பன் நம்ம பார்க்குறோம். த கார்பன் ஸ்டோர்ட் இன் த ஃபாசில் ஃபியூல், அதாவது நிலக்கரி, எண்ணெய், பயோகேஸு, உயிர் வாயுக்கள். டெபாசிட் இன் த லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லுயிர் படிவ எரிபொருட்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நிலக்கரி, எண்ணெய் மற்றும் உயிர் வாயுக்களாக பூமிக்கடியில் படிந்திருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்தது ப்ளூ கார்பன், நீல கார்பன். ஸோ கார்பன் ஸ்டோர்ட் இன் த அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன். எங்கெங்கே ஸ்டோர் ஆகுது, அட்மாஸ்பியர்லேயும் இன்னொன்று எங்கே ஓஷன் கடல்லையும் ஸ்டோர் ஆகக்கூடிய கார்பன் தான் நம்ம ப்ளூ கார்பன் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ப்ரௌன் கார்பன். ப்ரௌன் கார்பன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பழுப்பு கார்பன்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டோர்ட் இன் த இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அதாவது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன் நம்ம சொல்கிறோம். ஸோ வுட் யூஸ்டு இன் மேக்கிங் என்னது கமர்ஷியல் ஆர்டிகல்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்பாட்டுக்காக இல்லை வியாபாரத்துக்காக காடுகளை வளர்ப்போம். அதுலேருந்து வரக்கூடிய ஊடி பாட்டு, பேப்பர் ப்ரொடக்ஷன் மற்ற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கார்பன். நெக்ஸ்ட்டு பிளாக் கார்பன் ஒன்று இருக்குது, அதாவது கருமை கார்பன் நம்ம சொல்லுவோம். கார்பன் எமிட்டட் ஃப்ரம் கேஸ். கார்பன் எப்படி வெளியேற்றப்படுது அப்படின்னா கேஸ், டீசல் என்ஜின் அண்டு கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்ஸ். அதாவது நம்ம அங்கே பார்க்கணும்ல, கேஸு, டீசல் என்ஜினு, கோல், நிலக்கரி இதெல்லாம் எரிக்கும் போது வெளிவரக்கூடிய அந்த புகையில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, பிளாக் கார்பன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 7.2.3. 7.2.3ல அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். 7.2.3 ஸோ 7.2.3ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் இன் an ecosystem. கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் இன் an ecosystem. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 7.2.3 கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் இன் an ecosystem. ஓகேங்களா, ஸோ இதில் சூழல் மண்டலத்தின் ஊட்டம் தொடர்பான கருத்துரு, கான்செப்ட்னா கருத்து, இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கிரீக் வேர்ல்ட் ட்ராபிக்னா என்ன அப்படின்னா டு ஃபுட் ஆர் ஃபீடிங், அதாவது உணவு அல்லது ஊட்டமளித்தல். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராபிக் நம்ம சொல்லுவோம், உணவு அல்லது ஊட்டமளித்தல். அப்போ மீனிங் தெரியணும், ட்ராபிக்னா என்ன. A tropic level refers to the position of the organism in the food chain. அதாவது ஃபுட் செயின்னா உங்களுக்கு தெரியணும், சின்ன கிளாஸ் நம்ம 6th படிச்சுட்டு வருவோம். ஃபுட் செயின், ஃபுட்டு வெப்பு, அதாவது ஃபுட் செயின்னா ஒன்றும் கிடையாது, உணவு சங்கிலி.
இப்போ தாவரம் இருக்குன்னா தாவரத்தை யார் சாப்பிட்றா? தாவர உண்ணி, ஹெர்பிவோரஸ். அந்த தாவர உண்ணி யார் சாப்பிட்றா? ஒரு கார்னிவோரஸ் சாப்பிட்றோம். மறுபடியும் அது வந்து இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் பாக்டீரியா அண்ட் வந்து அது ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா அதை டீகம்போஸ் பண்ணும். மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அது நியூட்ரியன்ஸாக போயிடும். மறுபடியும் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகும். இதுதான் ஃபுட் செயின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஃபுட் செயினில் ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ பிளான்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், ஹெர்பிவோர் இருக்குன்னா செகண்ட் பொசிஷன், அதுதான் கொடுத்துருக்காங்க. The number of trophic level is equal to the number of steps in the food chain. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the number of trophic level is equal to the number of steps in the food chain. இது நல்லது தானே? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை ட்ராபிக் லெவல் இருக்கும்? ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர். ஓகேங்களா? அப்போ 4 ட்ராபிக் லெவல் இருக்குன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது? 4 ஸ்டெப்ஸ் தானே, அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டெப்ஸும் ட்ராபிக் லெவலும் ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த க்ரீன் பிளான்ட் அதுதான் ப்ரொடியூசர், உற்பத்தியாளர் நம்ம சொல்லுவோம். ஆக்குபையிங் ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல் T1, அதான் T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ராபிக் லெவல்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ப்ரொடியூசர் நம்ம எதை சொல்கிறோம்? க்ரீன் பிளான்ட்ஸ், பசுமை தாவரங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொடியூசர், உற்பத்தியாளர். அவங்க எந்த ஸ்டெப்ஸில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ், அதாவது ட்ராபிக் லெவல் 1 ஆர் த கால். அவங்க தான் யார் வேணால் ப்ரொடியூசர்னால் உற்பத்தியாளர். த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை, எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? பிளான்ட்ஸ். ஓகேங்களா? த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை ஸோ அங்கே எனர்ஜியை உங்களுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூசர் இஸ் யூட்டிலைஸ்டு பை த பிளான்ட் ஈட்டர்ஸ். அப்போ அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை யார் யூட்டிலைஸ் பண்ணுறா, பயன்படுத்துகிறா அப்படின்னா அந்த பிளான்ட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான். அப்போ அந்த பிளான்ட்டை சாப்பிட்றவங்க யார்? தாவர உண்ணிகள். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெர்பிவோர் நம்ம சொல்கிறோம். அவங்கள யார் சொல்கிறோம்? ஹெர்பிவோரஸ். ஸோ அந்த ஹெர்பிவோரஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தே ஆர் கால்டு என்னது? பிரைமரி கன்சியூமர். அவங்கள தான் யார்? பிரைமரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர்னால் தமிழ் என்ன சொல்லுவீங்க? பிரைமரி கன்சியூமர். கன்சியூம்னா அவங்க பயன்படுத்துகிறாங்க. முதல் நிலை நுகர்வோர், தமிழ் எழுதிங்க, முதல் நிலை நுகர்வோர். அண்ட் ஆக்குப்பைங் த செகண்ட் ட்ராபிக் லெவல். அடுத்த ஸ்டெப்ஸில் யார் இருக்கா அப்படின்னா பிரைமரி கன்சியூமர் இருக்காங்க. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹெர்பிவோரஸ் ஆர் ஈட்டன் பை கார்னிவோரஸ். அதாவது அந்த தாவர உண்ணியை யார் சாப்பிட்றா? கார்னிவோர். கார்னிவோர்னால் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள். which occupy in the third trophic level or steps. ட்ராபிக் லெவல்னாலும் ஸ்டெப்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ உங்களுக்கு அந்த கார்னிவோர் T3ல் இருக்குது. அதை நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம்? தே ஆர் ஆல்சோ கால் செகண்டரி கன்சியூமர். இது ரொம்ப முக்கியம். ஆர் பிரைமரி கார்னிவோர். இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே க்ரியேட் ஆகும். 1 மார்க்கில் இங்கே தான் உங்களை சுற்றி விட்டு கேட்பாங்க. இது வரைக்கும் கிளியராக புரியும். பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக் லெவல் 1, அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரஸ் வந்து பார்த்தா ட்ராபிக் லெவல் 2. ஹெர்பிவோரஸ் சாப்பிட்ற கார்னிவோர் ட்ராபிக் லெவல் 3. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்னிவோருக்கு வேறு என்னெல்லாம் பேர் அப்படின்னா செகண்டரி என்னது? கன்சியூமர். அப்போ பிரைமரி கன்சியூமர் யார்? ஹெர்பிவோர். செகண்டரி கன்சியூமர் கார்னிவோர். இந்த பாயிண்ட்ஸ் டவுட் கிளியர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஆர் பிரைமரி கார்னிவோர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த கார்னிவோர் மட்டும்தான் ஃப்ளஷை சாப்பிடுது, கறியை சாப்பிடுது. ஹெர்பிவோர்ஸ் வந்து பார்த்தா பிளான்ட்ஸை மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால் இதை பிரைமரி கார்னிவோர் நம்ம சொல்கிறோம். அந்த பிரைமரி கார்னிவோரை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க செகண்டரி கார்னிவோர். அந்த கான்செப்டில் வாங்க. த கார்னிவோர்ஸ் ஆர் ஈட்டன் பை த அதர் கார்னிவோர் which occupy எங்கே இருக்குது? 4th ட்ராபிக் லெவல் ஆர் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? தே ஆர் ஆல்சோ கால், இங்கே வந்து பாருங்கள், அதை டெர்ஷியரி கன்சியூமர், 3ஆம் நிலை நுகர்வோர் அல்லது 2ஆம் நிலை என்னது? கார்னிவோர் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 2ஆம் நிலை என்னது? கார்னிவோர். ஊன் உண்ணிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஊன் உண்ணிகள் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சம் ஆர்கானிசம் விச் ஈட் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். சில ஆர்கானிசம் நம்மளே எடுத்துங்களேன், காய்கறி விலை ஏறும்பொழுது மீனும் கறி இதே மாரி அந்த ஈக்குவலாக இருக்கும்பொழுது கம்மியான உள்ளது வாங்கி சாப்பிட்றது.
காய்கறி விலை கம்மியாகும்பொழுது நம்ம வெஜிடபிள் சாப்பிட்றது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பிளான்ட் என்னது, அதாவது நம்ம பிளான்ட்ஸையும் சாப்பிடுவோம், ஃப்ளஷ்ஷையும் அனிமல்ஸுடைய ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுவோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அவங்க பேர் யார் அப்படின்னா ஆம்னிவோர்ஸ், தமிழில் அனைத்துண்ணி. இங்கே எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ரோ, காக்கா. ஓகேங்களா? யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ரோ கொடுத்துருக்காங்க, காக்காவா. ஸோ சச் ஆர்கானிசம் மே ஆக்குபை மோர் தென் ஒன் ட்ராபிக் லெவல் இந்த ஃபுட் செயின். அந்த ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ராபிக் லெவல்லையும் இருக்கும். அதாவது பிரைமரி கன்சியூமர் இருக்கும், செகண்டரி கன்சியூமர் இருக்கும், டெர்ஷியரி கன்சியூமர்லேயும் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆம்னிவோர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்க அது முடிச்சாச்சு. உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ட்ராபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டம். அப்போ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது T1, ஹெர்பிவோர் அப்படிங்கிறது T2, கார்னிவோர் அப்படிங்கிறது T3. அதை அதுக்கு இன்னொரு பேர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பிரைமரி கன்சியூமர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எது ஹெர்பிவோர் தான் பிரைமரி கன்சியூமர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைமரி எது ஹெர்பிவோரை எது சாப்பிடுதோ அது யார் செகண்டரி கன்சியூமர் ஆர் பிரைமரி கார்னிவோர் ஆர் என்னது செகண்டரி என்னது கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அது அனதர் நேம் தான் நமக்கு கொஸ்டினாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் படித்ததுக்கான எக்ஸாம்பிள் இங்கே புரியும். ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல் T1 யார் இருக்கா? ப்ரொடியூசராக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோட்ரோஃப்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ண இருக்கக்கூடிய பிளான்ஸ், அதான் ஆட்டோட்ரோபிக் பிளான்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? செகண்ட் வாங்க T2 செகண்ட் ட்ராபிக் லெவல், அதாவது பிரைமரி என்னது கன்சியூமர், முதல் நிலை நுகர்வோர், அதாவது இரண்டாவது ஊட்டமட்டம் ஸ்டெப்ஸு, செகண்ட் ஸ்டெப்ஸு. அதில் யார்? பிரைமரி கன்சியூமர். யார் இருக்கா? தாவர உண்ணி ஹெர்பிவோர். இங்கே ரேபிட்டை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, முயல். மூணாவது கேட்டகரி பாருங்க, தேர்ட் ட்ராபிக் லெவல். தேர்டுனா T3, அவங்க யார்? செகண்டரி கன்சியூமர். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வர்றதுனால பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். அங்கே நம்ம யாரை பார்க்குறோம்? பிரைமரி கார்னிவோர். யாரை பார்க்குறோம்? ஸ்னேக் பார்க்குறோம். முயலை ஸ்னேக் சாப்பிடும். ஓகேங்களா? அதேமாதிரி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ட்ராபிக் லெவல் T4, அதாவது இவங்க வந்து டெர்ஷியரி கன்சியூமர் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம வந்து என்ன கேட்டகரியில் கொடுக்குறோம் அப்படின்னா செகண்டரி கார்னிவோர். செகண்டரி கார்னிவோர்னா இரண்டாம் நிலை ஊனுண்ணிகள். எக்ஸாம்பிள் ஈகிள்னா பருந்து. அப்போ இந்த எல்லா ட்ராபிக் லெவலையும் இருக்கக்கூடிய க்ரோ வந்து பார்த்திங்கன்னா தி ஆர் ஆம்னிவோர். அது பிளான்ஸ் நம்ம ஃபுட்டு வச்சாலும் ஃபுட்டு சாப்பிடும், மற்ற அனிமல்ஸ் ஏதாவது டெட் ஆகி கிடந்தாலும் அதோட ஃப்ளஷை சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அதாவது பிளான்ட்ஸையும் சாப்பிடுது, அனிமல்ஸையும் சாப்பிடுது. இது க்ரோ. அது வந்து ஆம்னிவோர். அது எல்லா ட்ராபிக் லெவலையும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.2.4, அதில் எனர்ஜி ஃப்ளோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எனர்ஜி ஃப்ளோ 7.2.4. ஸோ எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க ஆற்றல் ஓட்டம். ஆற்றல் ஓட்டத்துக்கு பேர் தான் அது எனர்ஜி ஃப்ளோ. ஓகே. ஸோ எனர்ஜி ஃப்ளோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அண்ட் ஈகோசிஸ்டம். இதுதான் முக்கியமானது. அது என்ன அங்கே ட்ரான்ஸ்ஃபர் எது கடத்தப்படுது அப்படின்னா எனர்ஜி எங்கே அப்படின்னா சூழ்நிலை மண்டலத்தில். எதுக்கு இடையில பிட்வீன் த ட்ராபிக் லெவல். இப்போ உங்களுக்கு தெரியும் ட்ராபிக் லெவல்னாலும் ஸ்டெப்ஸ்னாலும் ஒன்றலாம். அப்போ T1 யார் இருப்பா? பிளான்ஸ். T2 யார் இருப்பா? ஹெர்பிவோர். T3 யார் இருப்பா? ஆம்னிவோர், அதாவது பிரைமரி கார்னிவோர். T4 யார் இருப்பா? செகண்டரி கார்னிவோர். ஓகேங்களா? அதான் ட்ராபிக் லெவல், அதான் ஸ்டெப்ஸு. எத்தனை ட்ராபிக் லெவல் இருக்கோ அத்தனை ஸ்டெப்ஸு அப்படிங்கிறது ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோசிஸ்டம் பிட்வீன் ட்ராபிக் லெவல் கேன் பி டேர்ம்டு அஸ், அதுக்கு பேர் தான் எனர்ஜி ஃப்ளோ. அப்போ ஒவ்வொரு லெவல்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி என்ன செய்யுது அப்படின்னா கடத்தப்படுது, ஆற்றல் கடத்தப்படுது. அதுக்கு பேர் தான் என்னது? ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ கீ ஃபங்க்ஷன் இன் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஒரு சூழல் மண்டலத்தினுடைய முக்கிய செயல்பாடு இதுதான். ஓகேங்களா? த பார்ட் ஆஃப் எனர்ஜி அப்டைன்ட் ஃப்ரம், எனர்ஜி எங்கேருந்து நம்ம பெறுகிறோம் அப்படின்னா சன்னிலேருந்து. அந்த சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் யார் அப்சர்வ் பண்ண எனர்ஜியாக மாற்றுற அப்படின்னா ப்ரொடியூசர் யார்? இங்கே பிளான்ஸ். ட்ரான்ஸ்ஃபர்டு டு, அது எங்கே அது கடத்தது எங்கே மாற்றுது அப்படின்னா கன்சியூமர்லேருந்து எங்கே போகுது? டீகம்போஸ். கன்சியூமர்னால் அதை பிளான்ஸ் யாரை சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாமே கன்சியூமர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே செகண்டரி டெர்ஷியரி கன்சியூமர் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் டீகம்போசர்.
டீகம்போசர்னால் சிதைப்பான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உயிர்கள் இறந்த பிறகு அது சிதைச்சிடும். அதனால தான் இங்கே ஏதாவது அனிமல்ஸ் சாகும்பொழுது செத்து கிடக்கும்பொழுது ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் அது இங்கே டீகம்போஸ் ஆகிட்டு இருக்குது. டீகம்போஸராக பாக்டீரியாவும் வந்து ஃபங்கையும் ரொம்ப முக்கியமான வேலையில் ஈடுபடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டீகம்போசர் த்ரூ ஈச் ட்ராபிக் லெவல், ஒவ்வொரு ட்ராபிக் லெவலையும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. while some amount of energy is dissipated in the form of heat. அதாவது இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமாக உங்களுக்கு சிதறடிக்கப்படுது. டெசிபேட்டட் அப்படின்னா ஸ்கேட்டர்டுன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி ஃப்ளோ ஆல்வேஸ் யூனி டைரக்ஷன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு திசையை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா. யூனி டைரக்ஷனில் பிளான்ஸ் சாப்பிட்ற ஹெரிபிவோரை சாப்பிட்ற ப்ரைமரி கார்னிவோர், செகண்டரி கார்னிவோர், டீகம்போசர், மறுபடியும் சாயில். அதாவது யூனி டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த டீகம்போஸ்லேருந்து மறுபடியும் டெர்ஷியரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ப்ரொடியூசருக்குலாம் வராது. டிசி யூனி டைரக்ஷன் இன் அன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரே திசையில் பாய்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோ எப்படி உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளான்ஸு, அந்த பிளான்ஸ் வந்து சன்னுலேருந்து வந்து எனர்ஜி அப்டைன் பண்ணுது. அது ப்ளஸ் ஹீட்டாக உங்களுக்கு எவிட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை யார் சாப்பிட்றா அப்படின்னா இந்த ஹெர்பிவோர். அந்த இதாகும்போது சில ஹீட்டாக எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. தென் அதை அந்த முயலை சாப்பிடக்கூடிய யார் கார்னிவோர்லேருந்து சில எனர்ஜி வந்து ஹீட்டாக டெசிபேட் சிதறடிக்கப்படுது. மறுபடியும் அது செத்து போனதுக்கப்புறம் டீகம்போசர் மண்ணிலேருந்து மறுபடியும் அதை சத்துக்கெல்லாம் நியூட்ரியன்ஸாக சிதறடிக்கப்படுது. மறுபடியும் அதுலேருந்து யார் எடுத்துக்கிறா? பிளான்ஸு. அப்படியே யூனி டைரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வெப்ப இயக்கவியலின் விதிகள் எழுதிங்க. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எஸ், லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் விதிகள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்டோரேஜ் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோசிஸ்டம். அதாவது ஸ்டோரேஜ்னால் சேமிக்கப்படுது, லாஸ் ஆஃப் எனர்ஜினா ஆற்றல் இழக்கப்படுது. அப்போ ஆற்றல் சேமிக்கப்படுறதும் ஆற்றல் இழக்கப்படுறதும் என்னது பேஸ்ட் ஆன் 2 பேசிக் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா 2 லா இருக்குது. 2 லாக்கு பேஸ் பண்ணி தான் அது நடக்குதுங்கிறாங்க. அதாவது ஒரு சூழல் மண்டலத்தின் ஆற்றல் சேமிப்பு மற்றும் இழப்பு வெப்ப இயக்கவியலின் 2 விதிகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ வாட் ஆர் த லான விதி? அதில் ஃபஸ்ட்டு லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலின் முதன்மை விதி. அப்போ முதன்மை விதி என்ன, இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இட் ஸ்டேட் தட் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் இன் வேரியஸ் ஃபார்ம். அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா ஆற்றல் வெவ்வேறு வடிவங்களில் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றிற்கு கடத்தப்படுகிறது என்பதே முதல் விதின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு அமைப்புகள் ஒரு ஃபார்மில் கிடையாது, நிறைய ஃபார்மில் வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எனர்ஜி கேனாட் பி டெஸ்ட்ராய்டு ஆர் கிரியேட்டட். அதாவது ஆற்றல் வந்து உங்களுக்கு என்ன செய்யலை, கேனாட் பி டெஸ்ட்ராய்டு, அதை அழிக்கவும் முடியாது, ஆர் என்ன அதை உருவாக்கவும் முடியாது. அது நமக்கு தெரியும், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. as a result the quality of energy present in the universe is constant. அதனால் இந்த பேரண்டத்தில் உங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்குது, நிலையானதாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். மீனிங் புரியுதா உங்களுக்கு? எனர்ஜி வந்து தே கேனாட் அது ஃபார்ம் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஆர் கிரியேட்டட். அது எந்த நிலையில் இருக்கோ அப்படி தான் இருக்குது, அதை அழிக்கவும் முடியாது, அதை உருவாக்கவும் முடியாது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் ஃபோட்டோசிந்தசிஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச். ஓகேங்களா, ஒளிச்சேர்க்கையின் போது அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், அதாவது கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். என்னென்ன ரியாக்டன்ட்? குளோரோஃபில், வாட்டர், இன்னொன்று என்னது கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரியாக்டன்ட் இதெல்லாம் வந்து வினைபடு பொருட்கள், இதெல்லாம் அந்த ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகுது. இதெல்லாம் ஈடுபட்டால் தான் உங்களுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். The energy stored in the starch is accrued from the external sources. எனர்ஜி வந்து எங்கேருந்து? எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ், வெளிப்புற இதெல்லாம் தான் கிடைக்கிது. அதுதான் லைட் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் ஸோ தேர் இஸ் நோ என்னது கெயின் ஆர் லாஸ் இன் த டோட்டல் எனர்ஜி. கெயின்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ டோட்டல் எனர்ஜியில் அதிகமாகிறதோ குறையிறதோ இல்லை. ஹியர் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜி. அப்போ லைட் வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஒரு கெமிக்கல் எனர்ஜி, ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையில் வினைபடு பொருட்கள் எது எது? குளோரோஃபில், அதை பச்சையம்னு சொல்லுவோம், வாட்டர், அப்புறம் அது கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் செயற்கை செயல் மூலம் உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகுது? ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஸ்டார்ச்சில் சேகரிக்கப்படக்கூடிய எனர்ஜி. எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்னால் உங்களுக்கு சன்லைட், லைட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜி சன்லேருந்து வருது. ஆனால் மொத்த ஆற்றலில் லாபமும் இல்லை, இழப்பும் கிடையாது. அதாவது சன்லைட்டு வந்து உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜியாக மாறி இருக்குங்கிறாங்க. ஒளி ஆற்றல் என்ன செய்யுது? வேதி ஆற்றலாக மாறப்படுகிறது, அது மாற்றப்பட்டுள்ளது. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6CO2 6H2O in the presence of என்னது? சன்லைட். in the presence of chlorophyll they produce C6H12O6. இந்த ஸ்டார்ச்சுங்கிறது குளுக்கோஸு. ஓகேங்களா, நிறைய குளுக்கோஸ் இருந்தால் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன எமிட் ஆகுது? நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காம்பனண்ட் ஆக்சிஜன் எமிட் ஆகுது. ஸோ இங்கே லைட் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறுது? உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது அப்படின்னு கொடுக்குறது தான் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நோ கெயின் நோ லாஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் லா பார்க்கலாம். ஓகேங்களா, செகண்ட் லாவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. இட் ஸ்டேட் தட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட் இன் த ரிடக்ஷன் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அதாவது என்ன கொடுக்குறாங்க வந்து பாருங்கள், ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்தின் போதும் அமைப்பில் உள்ள கட்டில ஆற்றல் அளவு குறைக்கப்படுகிறது. அதாவது எனர்ஜியோட லெவல் வந்து ரிடக்ஷன் ஆகுது. இந்த இதை அண்டர்லைன் பண்ணிங்க. ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னது? குறைக்கப்படுது. ஸோ யூஸ்வலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேனாட் பி என்னது 100% எஃபிஷியன்ட். ஒரு டாபிக் லெவலேருந்து இன்னொரு டாபிக் லெவலுக்கு போகும்பொழுது 100% எனர்ஜி அப்படியே போயிடுதானா? இல்லை. அஸ் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபுட். உணவின் மூலம் கடத்தப்படுது. எ போர்ஷன் ஆஃப் இட் ஸ்டோர்டு அஸ் எனர்ஜி இன் த லிவிங் டிஷ்யூ. அப்படி போகும்பொழுது சில எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லிவிங் டிஷ்யூக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது. வேர் லார்ஜ் பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் டெசிபேட்டட். நிறைய அளவு எனர்ஜி வந்து டெசிபேட்டட் அஸ் ஹீட், வெப்பமாக சிதறடிக்கப்படுது. த்ரூ என்னது? ரெஸ்பிரேஷன் மூலமா. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் என்னது? இர்ரிவர்சிபிள் இன் நேச்சுரல் ப்ராசஸ். ஒன்ஸ் அதை இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், இர்ரிவர்சிபிள். எகெயின் அது ரிட்டர்ன் ஆகாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10% லா அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதாவது இரண்டாம் விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆற்றல் மாற்றம் 100% முழுமையாக இருக்க முடியாது. அதனால் ஆற்றல் வந்து பார்த்தா எனர்ஜி ஒரு உயிரினத்திலேருந்து, ஒரு ஆர்கானிசத்துலேருந்து மற்றொன்றிற்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அசிய ஃபுட் ஃபார்ம், உணவு வடிவத்திலேயோ உணவு வடிவில் கடத்தப்படும் பொழுது ஆற்றலின் ஒரு பகுதி உயிர் திசையில் சேமிக்கப்படுகிறது. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய எனர்ஜி நம்மளுடைய டிஷ்யூவில் கொஞ்சம் சேமிக்கப்படுதுங்கிறாங்க. அதே சமயம் அதிகப்படியான ஆற்றல் என்னது? பிற செயலின் வாயிலாக வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறது. நம்ம அது சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மாவாக இருக்கும், எவ்வளோ ஆக்டிவிட்டி செய்கிறோம், அப்போ வந்து அது ஹீட்டு எனர்ஜியாக அது வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆற்றல் மாற்றம் ஒரு மீளா தன்மையுடைய இயற்கை நிகழ்வாகும். அதான் ரீரிவர்சிபிள். ஓகேங்களா, இர்ரிவர்சிபிள் அப்படின்னா எகெயின் ரிட்டர்ன் ஆகாது. ஒரே ஆங்கிள் தான், ஒரே டைரக்ஷன், யூனி டைரக்ஷன் மாதிரி.
இதை நம்ம 10 விழுக்காடு விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 10% லாவை யார் ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னா லின்மேன் இந்த இயர் ஆஃப் 1942 அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட் இஸ் ஸ்டேட்டட் தட் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு அனதர் அதர், ஓகேங்களா, ஒரு ட்ராபிக் லெவல்லிருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு எனர்ஜி போகும் பொழுது ஒன்லி அபவுட் 10% ஸ்டோர்டு அட்டு எவரி லெவல், அதாவது ஒவ்வொரு லெவலில் போகும்பொழுது 10% ஸ்டோர் ஆகுது வராது. இப்போ ப்ரொடியூசரில் 100 இருக்குது, 100லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர் போகும்பொழுது 10% ஸ்டோர் ஆகுது, அங்கேருந்து அங்கே போகும்போது ஸ்டோர் ஆகிடுது, ஓகேங்களா. அப்போ அட் எவரி லெவல் அண்டு rest of them 90 is lost in the respiration. அப்போ ரிமைனிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது, அதில் வந்து பார்த்தா ரெஸ்பிரேஷன் மூலயமாகவும் சிதறிக்கப்படுது, டீகம்போசிஷன் மூலயமாக சிதறிக்கப்படுது, அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வடிவிலாகவும் சிதறிக்கப்படுதுங்கிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 10% லா அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள், இந்த விதியை லிண்டிமேன் என்பவரால் முன்மொழியப்பட்டதுங்கிறது தெரிய சொல்லியிருக்காங்க. உணவு வழி ஆற்றல் ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொன்றிற்கு கடத்தப்படும் பொழுது 10% மட்டுமே ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலையும் சேமிக்கப்படுகிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். ரிமைனிங் உள்ள 90% ஆற்றல் என்ன செய்யப்படுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்புறம் அந்த டீகம்போசிஷன் போன்ற நிகழ்வின் மூலம் வெப்பமாக இழக்கப்படுகிறது. எனவே இவ்விதி 10 விழுக்காடு விதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், so it is show that என்னது 1000 joules of solar energy trapped by the producer யாரு plants. அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய 100 அதாவது 1000 ஜூல்ஸ் அதாவது வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கிலோ ஜூல்ஸ் நம்ம சொல்லுவோம், அதான் யூனிட்டு, அது எஸ்ஐ யூனிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே 1000 ஜூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து அப்டைன் பண்ணுது எங்கேருந்து, சன்னுலேருந்து, சன் எனர்ஜி, சன்லைட்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு அஸ் த கெமிக்கல் எனர்ஜி த்ரூ எதன் மூலயமா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அது வந்து 1000 மாறிடுச்சு. 1000 உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 100 கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. எதன் மூலயமா த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இதில் அதில் கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அதாவது ஷோ தட் 1000 ஜூல்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ட்ராப்டு பை த ப்ரொடியூசர்னா பிளான்ட்டு. அதில் 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெமிக்கல் எனர்ஜி யார் ஸ்டோர் பண்ணுறா, பிளான்ட்ஸு. எதன் மூலயமா, அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா, ஓகே. ரிமைனிங் 900 ஜூல்ஸ் would be lost in the environment. ரிமைனிங் உள்ள 900 ஜூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் லாஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் யார் இருக்கா, ஹெர்பிவோர், அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர் விச் ஃபீட் ஆன் த ப்ரொடியூசர், அது பிளான்ட்டை சாப்பிடுது. கெட் ஒன்லி எத்தனை பர்சன்டேஜ், 10 ஜூல்ஸ் ஆஃப் த எனர்ஜி. ரிமைனிங் 90 ஜூல்ஸ் in the lost in the environment. Likewise in the next trophic level carnivore which eat herbivore store only எத்தனை 1 joule of energy. Remaining 9 joules வந்து பார்த்தீங்கன்னா is dissipated. So finally carnivore eaten by the tertiary consumer which is store 0.1 joule of energy and the remaining 0.9 joule is lost in the environment. Thus at successive trophic level only 10% energy is stored. அடுத்த லெவல்களுக்கு எனர்ஜி போகும்பொழுது only 10% மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் 10% லா. ஸோ அதுக்கு தான் இங்கே ப்ரைமேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000. அந்த 1000ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஜூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளோ தான் இருக்குது, இங்கே எவ்வளோ தான் இப்போ அது ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா 10 ஜூல்ஸ் 100 ஜூல்ஸ் தான். அந்த பிளான்ட்டை 100 ஜூல்ஸ் உள்ள பிளான்ட்டை ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிடும்போது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% தான் ஜூல்ஸ் தான் ஸ்டோர் ஆகுது. ரிமைனிங் 90% வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுது.
அந்த பிரைமரி கன்சியூமரை 10 ஜூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கன்சியூமரை செகண்டரி கன்சியூமர் சாப்பிடும்போது அதில் 1 ஜூல் தான் போகுது, ரிமைனிங் 9 ஜூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுது. அந்த 1 ஜூல் உள்ள செகண்டரி கன்சியூமரை டெஸ்டியரி கன்சியூமர் சாப்பிடும்போது 0.1 ஜூல் தான் அதுக்கு எனர்ஜி போகுது, ரிமைனிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.9 ஜூல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ 10% லா அப்படிங்கிறத இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இதில் எக்ஸாம்பிள். இந்த லாஸ் ரொம்ப முக்கியம். இந்த எனர்ஜி ஃப்ளோவை ஒரு 5 மார்க்காக லாஸ் வரைக்கும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, அந்த லாஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் செயின். ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோம், ஃபுட் செயின், உணவு சங்கிலி. 7.2.5. ஓகே, 7.2.5ல் உங்களுக்கு ஃபுட் செயின். ஸோ கவனிங்க, இதில் இந்த ஃபுட் செயினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் அப் டு டாப் கார்னிவோர் இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். இப்போ உணவு சங்கிலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ப்ரொடியூசர், ஹெர்பிவோர், கார்னிவோர் அப்படியே எனர்ஜி போயிட்டே இருக்குது. அதான் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் அப் டு டாப் கார்னிவோர். அதுக்கு பேர் தான் உணவு சங்கிலி நம்ம சொல்கிறோம். In any food chain, energy flow from the producer to primary consumer, then form என்னது primary consumer to எங்கே போகுது secondary consumer, and finally எங்கே போகுது secondary consumerலேருந்து tertiary consumerக்கு போகுது. அப்போ எனர்ஜி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ட்ராபிக் லெவலில் போயிட்டே இருக்குது. hence it is show linear என்னது நெட்வொர்க் லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லீனியர் ஒரே மாதிரியாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. லீனியர் நெட்வொர்க் லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஒரே லைன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ ஜெனரலி தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஒன்று என்ன அப்படின்னா கிரேசிங் ஃபுட் செயின். கிரேசிங் அப்படின்னா மேய்ச்சல் உணவு சங்கிலி. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ் அப்படின்னா மட்கு பொருள் உணவு சங்கிலி. ரெண்டுத்துக்கும் எழுதிங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேசிங் ஃபுட் செயின். இதில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அதாவது மேய்ச்சல் உணவு சங்கிலி. மேய்ச்சல் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த கிரேசிங் ஆஃப் ஃபுட். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த மெயின் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த கிரேசிங் ஃபுட் செயின் த சன். சூரியன் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இட் பிகின்ஸ் வித் த ஃபஸ்ட்டு என்னது லிங்க். அது யார் எதை போய் எதோட ஹெல்ப்பாக இது பண்ணுறதுனா டு ப்ரொடியூசர் பிளான்ஸ் அதை பயன்படுத்துது, எதை சன்லேருந்து வரக்கூடிய சன்லைட்டை. செகண்ட் லிங்க் எது வருது அப்படின்னா ஃபுட் செயினில் பிரைமரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர் யார், ஹெர்பிவோர், மவுஸ், முயல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது இங்கேருந்து எங்கே போகுது, விச் கெட் தர் ஃபுட் ஃப்ரம் த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்லேருந்து அது எனர்ஜியை மவுஸ் அப்டைன் பண்ணிக்குது எனர்ஜியை. தேர்ட் லிங்க் எங்கே போகுது அப்படின்னா இந்த ஃபுட் செயினில் செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமர் யாராக இருக்கா, ஸ்னேக் போகுது. விச் கெட் தர் ஃபுட் ஃப்ரம் யார்கிட்ட முயல்கிட்டேருந்து எடுக்குது. முயலுக்கு என்ன, பிரைமரி கன்சியூமர். ஃபோர்த் லிங்க் ஆஃப் ஃபுட் செயின் எங்கே போகுது, அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஒரே லீனியர் லைனில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின், மேய்ச்சல் உணவு சங்கிலி. அதாவது மேய்ச்சல் உணவு சங்கிலிக்கு சூரியனே என்னது முதன்மை ஆற்றல் மூலமாகும். லீக்கின இணைப்பு, இதன் முதல் இணைப்பு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உற்பத்தியாளர்களிடமிருந்து. உற்பத்தியாளர்னா யாரு, பிளான்ஸ். அங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபுட் செயினில் ரெண்டாவது இணைப்பு அமைக்கும் முதல்நிலை நுகர்வு யார், மவுஸ். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட்டாக வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏலி வச்சுக்கலாம், மவுஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உற்பத்தியாளர்களிடமிருந்து உணவை பெறுகின்றன, அதுலேருந்து அது உணவை எடுத்துக்கிறது. உணவு சங்கிலியின் மூன்றாவது இணைப்பு எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்க. அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெஸ்டரி கன்சியூமர் ஈகிள் விச் கெட் தர் இந்த ஃபுட் ஃப்ரம் த செகண்டரி கன்சியூமர். அதாவது எனக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃபஸ்ட்டு சன்னிலேருந்து உங்களுக்கு எனர்ஜி யார் எடுக்கிறா அப்படின்னா பிளான்ஸ் எடுத்துக்குது, ப்ரொடியூசர். ஓகேங்களா, தென் ப்ரொடியூசர்லேருந்து எனர்ஜி எங்கே போகுது அப்படின்னா எலிக்கு போகுது, மவுஸ். அங்கே ரேபிட் கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து கிராஸ்டேருந்து மவுஸுக்கு எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது.
தென் ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர். அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து அப்டைன் பண்ணுது அப்படின்னா பிரைமரி கன்சியூமர். மவுஸ் அதை பிடிச்சி அதை சாப்பிட்றது, எலியை பிடிச்சி சாப்பிட்றதா அதுக்கு எனர்ஜி அங்கே போகுது. லாஸ்ட்டு யார் இருக்கா? டெஸ்டியரி கன்சியூமர், ஈகிள், பருந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த எனர்ஜியை அது யூட்டிலைஸ் பண்ணிக்குது, பருந்து. இதுதான் வந்து பார்த்தோன்னா கிரேசிங் ஃபுட் செயின், மேய்ச்சல் உணவு சங்கிலி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ்னால் தெரியும், மட்கு பொருள் அல்லது சிதைவு கூலம் உணவு சங்கிலி. சிதைவு கூலம் உணவு சங்கிலி. இங்கே என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் பிகின் வித் த டெட் ஆர்கானிக் மேட்டர். இதுதான் முக்கியமானது. இதில் அந்த ஃபுட் செயின் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கு பொருட்கள்லேருந்து ஆரம்பிக்குது. கரிம பொருட்கள் நம்ம சொல்லுவோம். விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி. இது ஒரு முக்கியமான என்னது ஆற்றல் மூலம், அதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது மண்ணில் சத்தான பொருள் இருந்தால் தானே உங்களுக்கு பிளான்ட் க்ரோ ஆகும். அதனால் இது ஒரு முக்கியமான சோர்ஸ்னு சொல்கிறாங்க. A large amount of organic matter is derived from dead plants. ஓகேங்களா? அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இஸ் derived from a dead plants, animals, their excreta. ஒரு தாவரமோ ஒரு விலங்கோ இல்லை விலங்கு வெளியேற்றப்படக்கூடிய கழிவிலிருந்து தான் உங்களுக்கு நிறைய என்ன இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, கரிம பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் ஓரியன்டட், அதுதான் சோர்ஸு. திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் ஈகோசிஸ்டம். எல்லா ஈகோசிஸ்டத்துலையும் இது இருக்குது. வாட்டர் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, லேண்ட் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் எல்லா ஈகோசிஸ்டத்துலேயும் இந்த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அதாவது ஒரு மக்கு பொருள் கிடக்கு, அந்த மக்கு பொருள் எங்கேருந்து வந்தது? ஏற்கனவே ஒரு பிளான்ட்டு இறந்ததாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமல் இறந்ததாக இருக்கலாம், இல்லை அந்த அனிமலுடைய எக்ஸ்கிரீட்டா வேஸ்ட்டாக இருக்கலாம். அதில் சத்து பொருட்கள் நிறைய இருக்குது, அதுலேருந்து ஒரு பிளான்ட்டு குரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் dead organic matter is transferred through a series of organism called detritus consumer னு சொல்கிறோம். அது டெட்ரிவோஸ். டெட்ரிவோஸ் அப்படின்னா மக்கு பொருள் உணவு சங்கிலி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டெட்ரிவோர்ஸ்லேருந்து எங்கே போகுது? ஸ்மால் கார்னிவோர்ஸ். அதுலேருந்து வரக்கூடிய இந்த குப்பையிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன புழு வச்சுங்களேன், அந்த புழுவை யார் சாப்பிடுவா? ஸ்மால் கார்னிவோர்ஸ். அதுக்கப்புறம் லார்ஜ் டாப் கார்னிவோர்ஸ் விச் இஸ் ரிப்பீட்டட் ஈட்டிங் அண்டு பீயிங் ஈட்டன் ரெஸ்பெக்டிவ்லி. உற்பத்தியாவது அது சாப்பிடுது, அதை இன்னொன்று சாப்பிடுது, அது செத்து போகுது, மறுபடியும் டெட்ரிட்டஸாக மாறுது, அதுலேருந்து புழு வருது, அந்த புழு வந்து எர்த்வா மாதிரி உள்ள சாப்பிடுது. ஓகேங்களா? அதாவது ஃபாலன் லீவ்ஸை யார் சாப்பிட்றா? உங்களுக்கு எர்த்வாம். அந்த எர்த்வாமை யார் சாப்பிட்றா? பிளாக் பேர்ட், ஸ்மால் கார்னிவோர். அந்த ஸ்மால் கார்னிவோர் யார் சாப்பிட்றா? ஹவ். ஓகேங்களா? பருந்து. அதுதான் டாப் கார்னிவோர், உச்ச ஊன்னுண்ணிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். கிரேசிங் அப்படிங்கிறது பிளான்ட்லேருந்து ஆரம்பிக்குது. டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிறது மக்கு பொருட்கள்லேருந்து ஆரம்பிக்குது. இதுதான் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.2.6ல் நம்ம ஃபுட்டு வெப்புன்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபுட்டு வெப்பு. ஓகேங்களா? அதாவது உணவு வலை. இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் டைரக்ஷனில் உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ உணவு வலைன்னா நிறைய நெட்வொர்க் மாதிரி ஆர்கானிசம் அது இதை சாப்பிடும், ஒன்று இல்லாட்டி இன்னொன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கானிசத்துடைய அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து மெயின்டைன் ஆக முடியும். ஒரு பாப்புலேஷனில் ஒரு ஆர்கானிசம் மெயின்டைன் ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபுட்டு வெப்பு தேவை. இப்போ நமக்கு ஒரே ஒரு ஃபுட்டு தான் நமக்கு வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோர்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போ ஃபுட்டு வெப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீசிஸ் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? எப்படி வந்து ஆம்பிஃபியன் வந்து இன்னும் அழியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே, ஸ்கின்னு மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணோம், தரைக்கு வந்தால் நாஸ்ட்ரில் மூலயமா, லங்ஸ் மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணோம், பக்கல் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சிஸ்டம் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரியாக நமக்கு ஃபுட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஆர்கானிசம் சர்வே ஆகும். அதான் உணவு வலைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் ஃபார்ம் ஏ வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு தான் ஃபுட்டு என்ன சொல்கிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா வெப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உணவு சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வலை போல் அமைந்திருப்பதால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? உணவு வலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
உணவு வலைன்னா உங்களுக்கு வந்து அப்படி இன்டர்லாக்கிங் பின்னி பிணைந்து காணப்படுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபுட்டு வெப்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இது ரொம்ப அடிப்படையான ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. டு மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர். ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை, இயற்கையில் ஒரு நிலைப்புத்தன்மை இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ கால் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்னால் சமநிலை அடைதல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவனிங்க. இன் கிரேசிங் ஃபுட் செயின் ஆஃப் த கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது புல்வெளியில் காணப்படும் மேய்ச்சல் உணவு சங்கிலியில், அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரேபிட், முயல் இல்லாத போது. மவுஸ், எலி மேபி ஆல்சோ என்னது ஈட் ஃபுட் கிரைன்ஸ். முயல் இல்லாத போது அந்த ஃபுட் கிரைன்ஸ் யார் சாப்பிட்றா வந்து பார்த்தோன்னா எலி சாப்பிடும். இன் மவுஸ் இன் டர்ன் மேபி ஈட்டன் டைரக்ட்லி பை த ஹாக். அந்த மவுஸை யார் சாப்பிட்றா, உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா பருந்து சாப்பிடுது. ஆர் பை என்னது ஸ்னேக். அண்ட் த ஸ்னேக் மேபி டைரக்ட்லி என்ன செய்யப்படுது, ஈட்டன் பை த ஹாக். அப்போ கவனிங்க, உங்களுக்கு அந்த பருந்து வந்து டைரெக்டாகவே எதை சாப்பிடும், எலியை பிடிச்சிரும். இல்லாட்டி அந்த எலியை வந்து யார் சாப்பிடுவா, ஸ்னேக் சாப்பிடும். அந்த ஸ்னேக்கை யார் சாப்பிடுவா, பருந்து சாப்பிடும். Hence, this interlocking pattern of the food chain is called, இதுக்கு பேர் தான் the food web, and the species of the ecosystem may remain balanced. அதனால் அந்த உயிரினம் சமநிலைப்படுத்தப்படுது to each other by some sort of another natural check. நேச்சுரல் செக்னா தெரியணும் உங்களுக்கு, என்னது இயற்கை வந்து அதை வந்து உயிரினத்தை சமநிலைப்படுத்துது. இப்போ எலியை சாப்பிடக்கூடிய ஸ்னேக்கும் இல்லை பருந்து இல்லைன்னு வச்சுங்களேன், எலியோட பாப்புலேஷன் அதிகமாகிடும். அப்போ ஃபுட் கிரெயின்ஸ்லாம் காலியாகிடும். இப்போ வந்து உங்களுக்கு பருந்தே இல்லைன்னா உங்களுக்கு பாம்பினுடைய பாப்புலேஷன் அதிகமாகிடும். ஓகேங்களா, அப்போ ஒன்றோட ஒன்று இன்டர்லாக்கிங் அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளியில் காணப்படும் மேய்ச்சல் உணவு சங்கிலியில் முயல் இல்லாத போது எலி என்ன செய்யுது, உணவு தானியங்களே உண்ணுது. அதே சமயம் எலி நேரடியாக பருந்தால், அதான் ஹாக், அல்லது பாம்பினால் உண்ணப்படலாம். மேலும் பாம்பு நேரடியாக பருந்தால் உண்ணப்படலாம். இவ்வாறு பின்னப்பட்ட நிலையில் உள்ள உணவு சங்கிலியே உணவு வலை, ஃபுட் வெப் நம்ம சொல்கிறோம். சில இயற்கை தடைகள் ஏற்படினும், ஒரு நேச்சுரல் செக் வந்தாலும் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள சிற்றினங்களின் சமநிலையை தக்க வைக்க உணவு வலை உதவுகிறது. அந்த ஸ்பீசிஸுடைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது ஃபுட் வெப். இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. உணவு வலையின் முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப், உணவு வலையின் முக்கியத்துவம் என்னென்ன, இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுட் வெப் இஸ் என்னது கன்ஸ்ட்ரக்டட் டு டிஸ்கிரைப் ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன் கால் டைரக்ட் இன்டராக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது நேரடி இடைச்செயல் எனப்படும் சிற்றினங்களுக்கிடையே நிகழும் இடைவினையை விளக்கவே உணவு வலை என்னது உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா, எது எந்த ஸ்பீசிஸ் எதை சாப்பிடுது, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். ஓகேங்களா, அப்போ ஸ்பீசிஸ் வந்து என்ன செய்யப்படுது, உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஒரு ஸ்பீசிஸ் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. ஓகேங்களா, இப்போ கிராஸ் ஓப்பர் ஆகிட்டு அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யும், உள்ள அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எல்லாமே நாஸ்தி பண்ணிடும். அதை சாப்பிடக்கூடிய ஒரு என்னது பேர்டு, இன்செக்டிவோரஸ் பேர்டு. அப்போ ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டடு எதுக்காக உருவாக்கப்படுது, டு டிஸ்கிரைப் தி ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன். டிஸ்கிரைப்னா விளக்குறது, என்னத்தை விளக்குது, ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன். ஒரு ஸ்பீசிஸுக்கும் ஒரு சிற்றினத்துக்கும் இன்னொரு சிற்றினத்துக்கும் என்ன தொடர்பு, எதை சாப்பிடுது, அதுக்கு பேர் தான் நேரடி இன்டராக்ஷன். ஓகேங்களா, நேரடி இடைச்செயல்கள், இன்டராக்ஷனா இடைச்செயல். அடுத்த பாயிண்ட், இட் கேன் பி யூஸ்டு டு இல்லுஸ்ட்ரேட் என்னது இன்டைரக்ட் இன்டராக்ஷன் அமாங் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அதாவது இன்டைரக்ட்னா உங்களுக்கு தெரியும், இது வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே உள்ள மறைமுக தொடர்புகளை விளக்க பயன்படுகிறதுங்கிறாங்க. மறைமுக என்னது தொடர்புகள், இன்டைரக்ட் அமாங் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இதை அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிங்க. அங்கே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீசிஸ்,
ஸ்பீசிஸ்ன்னு கொடுக்குறாங்க. இது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்னால் பல்வேறு சிற்றினங்கள் இருக்குது. ஒரு இப்போ மவுஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மவுஸ் யாரெல்லாம் சாப்பிடாது? ஸ்னேக் சாப்பிடுது, பருந்து சாப்பிடுது. அப்போ நமக்கு தெரியணும், அப்போ இந்த மவுஸுங்கிறது எதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரேயாக இருக்குது அப்படிங்கிற, எது ப்ரிடேட்டராக இருக்குது, எது ப்ரேயாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதை இல்லுஸ்ட்ரேட்டாக தெளிவுபடுத்துது. எதை? இன்டைரக்ட் இன்டராக்ஷன், மறைமுக இடைச்செயல்களை. எதுக்கு இடையில் நடக்கக்கூடிய மறைமுக இடைச்செயல்களை? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய என்னது இடைச்செயல்களை இது விளக்கிறதுக்கு இது பயன்படுது. எது? ஃபுட் வெப். Third point, it can be used to study bottom up or top down control community structure. உங்களுக்கு தெரியும், குழும கட்டமைப்பின் கீழ்நிலை, உயர்நிலை அல்லது உயர்நிலை கீழ்நிலை கட்டுப்பாடுகளை அறிய இது பயன்படுகிறது. அதாவது அந்த ஈகோசிஸ்டத்தில் எது டாப்பில் இருக்குது, எது பாட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது எதன் மூலயமா அறிய முடியும்? அந்த ஃபுட்டு வெப்பு போட்டால் தானே அறிய முடியும். அப்போ எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார்? பிளான்ட் தானே. அது வந்து பாட்டம். டாப்பில் யார் இருக்கா? ஏதாவது ஒரு கார்னிவோர் இருக்கும். அல்லது வந்து பார்த்தோன்னா டாப் டு பாட்டம். அந்த கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபுட்டு வெப்பு ரொம்ப முக்கியங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, இட் கேன் பி யூஸ்டு டு ரிவீல்னா டு ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன் த டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அதாவது நில மற்றும் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலங்களின் வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்த இது பயன்படுகிறது. எப்படி வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? வெதர் இட் இஸ் லேண்ட், அதான் டெரஸ்ட்ரியல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், அதில் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அதில் எப்படி எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இதை சொல்கிறது தான் இந்த கேட்டகரி அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.